ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் HTML ஒரு முக்கியமான பார்ட் பார்க்க போகிறோம். அது என்னென்னா ஃபார்ம்ஸ். ஃபார்ம்ஸ்னால் என்னதுன்னா, நீங்கள் ஏதாவது வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா அந்த உங்களோட நேம் இமெயிலெலாம் ஃபில் பண்ணிடுவீங்க இல்லையா. கூகுளில் வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுவீங்கள்ல, டைப் பண்ணி கூகுள் சர்ச் அப்படின்னு கொடுப்பீங்கள்ல, அதெல்லாம் வந்து ஃபார்ம்ஸ். ஃபார்ம்ஸ் தான் வந்து வெப்சைட்டில் இன்ஃபர்மேஷன் அனுப்பி டேட்டாபேஸில் சேவ் பண்ணுறதுக்கோ இல்லை வெப்சைட்டுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் அனுப்புறதுக்கோ யூஸ் பண்ணுற HTML எலமெண்ட்ஸ். சரிங்களா, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு பேசிக் HTML டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த ஃபார்ம்ஸ் அப்படின்னு சேவ் பண்ணிக்கிறேன். forms.html. இப்போது ஃபார்முக்கு பேசிக் டேக் என்னது கண்டுபிடிச்சிருப்பீங்க இந்நேரம் ஃப்ரம் ஃபார்ம் டேக். என்னாச்சு இன்னைக்கு? ஃபார்ம் டேக். இந்த ஃபார்ம் டேக் போட்டிங்கன்னா என்ன நடக்கும்னா ஒன்றுமே நடக்காது. ப்ரௌசரில் பாருங்கள், ரன் வித் ஃபயர்ஃபாக்ஸ். சரிங்களா, என்ன நடந்திருக்கு தெரியுதா? அதாவது எனக்கு ஒன்றும் தெரியல. சரிங்களா, வெறும் இந்த ஃபார்ம் டேக் மட்டும் ஒன்றும் பண்ணாது. இந்த ஃபார்முக்குள்ளே நிறையா இன்புட் ஃபீல்ட்ஸ் இருக்கணும். சரிங்களா, அதுக்கு டேக் எப்படி இருக்கும்னா இன்புட். சரிங்களா, இந்த வெறும் இன்புட் இருந்தால் என்ன நடக்கும்னா, டிஃபால்ட்டாக இருக்க இன்புட் வந்து டெக்ஸ்ட் இன்புட்டாக இருக்கும். அதாவது டிஃபால்ட்டாக வந்து நீங்கள் ப்ரௌசரில் வெறும் இன்புட் மட்டும் கொடுத்தீங்கன்னா, மோஸ்ட்லி எல்லா ப்ரௌசர்லேயும் இது ட்ரூ கிடையாது. எல்லா ப்ரௌசருக்கும் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுப்பீங்க ஒரு அட்ரிபியூட். இந்த அட்ரிபியூட் தான் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும் நீங்கள் எந்த அட்ரிபியூட்டையும் கொடுக்கலன்னா. ஸோ இந்த டெக்ஸ்ட் இன்புட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட்னு கொடுத்தீங்கனாலும் இந்த மாதிரி தான் டிஸ்பிளே ஆகும். சரிங்களா, அடுத்து இன்னொரு ஃபார்ம்ஸில் வந்து இன்னும் ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்கும். டைப் ஈக்குவல் டு சப்மிட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது என்னென்னா சப்மிட் பட்டன் பார்த்துருப்பீங்க இல்லையா. இன்னொன்று ரீசெட் அதிகமாக யாரும் யூஸ் பண்ணுறதில்ல இப்போலாம். இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, தப்பு இல்லையே. இப்போது சதீஷ் அப்படின்னிங்கன்னா சப்மிட் கொரினா அந்த ஃபார்மை சப்மிட் பண்ணிடும். ரீசெட்னா வந்து அந்த ஃபார்முக்குள்ளே என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே ரீசெட் பண்ணிடும், எல்லா இன்புட் ஃபீல்டும். அதுதான் ரீசெட் பட்டனோட வேலை. சரிங்களா, ஸோ இந்த ஃபார்ம் டேக் இந்த மாதிரி யூஸ் பண்ண மாட்டாங்க, வெறும் ஃபார்ம் அப்படின்னு போட மாட்டாங்க. இதில் மெத்தட் ஈக்குவல் டு போஸ்ட். அடுத்தது ஆக்ஷன்னா என்னென்னா, இந்த ஃபார்மில் வர டேட்டாஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபைலுக்கோ இன்னொரு ஃபைலுக்கோ அனுப்புவாங்க. சரிங்களா, நான் வந்து சும்மா இதில் வந்து ஒரு ஃபைல் நேம் தான் இருக்கும், process.php அப்படின்னு ஒரு ஃபைல் நேம் இருக்கும். சரிங்களா, அந்த ஃபைல் வந்து பக்கத்தில் இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃபோல்டரோட ரூட் ஸ்ட்ரக்சரில். அதாவது இந்த ஃபார்ம் மூலமாக நீங்கள் சப்மிட் பண்ணுறீங்க இல்லையா, டேட்டா இங்கே சப்மிட் பண்ணுறீங்கள, அந்த டேட்டா வந்து இந்த action.phpக்கு தான் போகும். process.phpக்கு. இந்த process.phpயில் வந்து நம்ம அந்த டேட்டாஸ் வச்சு என்னென்ன பண்ணோம் அப்படின்றதுக்கு கோட் எழுதியிருப்போம். அந்த கோடெல்லாம் வந்து நம்ம PHP கற்றுக்கும் போது பார்க்கலாம். இப்போதைக்கு நீங்கள் HTML எப்படி ஃபார்ம் செய்யணும் அப்படின்றத மட்டும் பார்த்துக்கோங்க. சரிங்களா, இப்போது இன்புட்டு டெக்ஸ்ட்டு பார்த்துட்டீங்க, சப்மிட் ரீசெட் பார்த்துட்டீங்க. சரிங்களா, 1 2 3 ஃபீல்டு இருக்குது. 3 ஃபீல்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு சப்மிட் பட்டன், ஒரு ரீசெட் பட்டன் இருக்குது. சரிங்களா, இப்போது இன்னும் சில முக்கியமான டைப்ஸ் இருக்குது ஃபார்மில், பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. இந்த லைனை டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். இன்புட் டைப் ஈக்குவல் டு பாஸ்வேர்ட். என்ன இது இந்த ஃபீல்டு என்ன பண்ண சொல்லுவோம் பார்க்கலாம், கண்டுபிடிங்க பார்க்கலாம். இதில் நான் டைப் பண்ணுறேன். சூப்பர், பார்த்தீங்களா. அதாவது பாஸ்வேர்டெலாம் டைப் பண்ணுவோம் இல்லைங்களா வெப்சைட்டில். ஸோ அந்த ஃபீல்டு வந்து இந்த மாதிரி பாஸ்வேர்ட் அப்படின்ற ஃபீல்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன டைப் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஸ்டாராக இருக்கும், அதுதான் பாஸ்வேர்ட் ஃபீல்டு. மற்றபடி இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டுக்கும் பாஸ்வேர்ட் ஃபீல்டுக்கும் இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தவிர வேறு எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. வேறு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும், நீங்கள் காப்பி பண்ண முடியாது பாஸ்வேர்டில். ரைட் கிளிக் பண்ணி பார்த்தீங்களா, காப்பி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வருது, உங்களுக்கு டெக்ஸ்ட் டிஸ்பிளே ஆகலை. சரிங்களா, டெக்ஸ்ட் ஃபீல்டு பார்த்துட்டோம், பாஸ்வேர்ட் ஃபீல்டு பார்த்துட்டோம், சப்மிட் ரீசெட் பார்த்துட்டோம். இப்போது இந்த ஃபார்ம்ஸை நான் லைட்டாக க்ளீனப் பண்ணிக்கிறேன். இப்போது இதில் பார்க்கும்போது உங்களுக்கு இங்கே இருக்கா ஃபார்ம்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் 4 டெக்ஸ்ட் பாக்ஸ் லைனாக கொஞ்சம் அசிங்கமாக இருக்குது இல்லைங்களா. ஸோ என்ன பண்ணிடலாம், எல்லாத்துக்கும் ஒரு பிரேக் டேக் போட்டுக்கிறேன். அதுவே உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியர் பண்ணிடும்.
பிரேக் டேக் காப்பி பண்ணி எல்லா ஃபார்மோட எண்டிங்லேயும் போட்டுடுறேன். சரி, எல்லா இன்புட்டோட எண்டிங்லேயும். இப்போது ஓரளவுக்கு இப்போயும் அசிங்கமாக தான் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல, ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி இருக்குது இல்லைங்களா. இப்போது இந்த இன்புட்டுக்கு முன்னாடி எனக்கு தெரியறதுக்காக சும்மா ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டை தூக்கிறேன். பாஸ்வேர்டு, இந்த பிரேக்கையும் தூக்கிடுறேன். 2 பட்டனும் பக்கத்தில் இருந்தால் பரவாயில்ல. சரிங்களா. இப்போ பார்ப்போம், ஓரளவுக்கு ஃபார்ம் கொஞ்சம் புரிகிற மாதிரி இருக்குங்களா. இது ஃபஸ்ட் நேம், இது இந்த ஃபீல்டு ஃபஸ்ட் நேம் ஃபீல்டு, இது லாஸ்ட் நேம் ஃபீல்டு, இது பாஸ்வேர்டு ஃபீல்டு. சரிங்களா. இப்போது வெறும் இந்த மாதிரி இன்புட் டைப் டெக்ஸ்ட்னு கொடுத்தா மட்டும் இந்த ஃபார்ம் ஒர்க் ஆகாது. சரிங்களா. இதுக்கு இன்னும் சில நெசசரி வேல்யூஸ் இருக்குது. அதெல்லாம் என்னென்னா, ஒவ்வொரு இன்புட் இன்புட் டேக்குக்கும் நேம்ன்ற ஆட்ரிபியூட் கண்டிப்பாக இருக்கணும். எஃப் நேம் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த நேம்ன்ற ஆட்ரிபியூட் தான் நீங்கள் பின்னாடி ஃபார்ம் ப்ராசஸ் பண்ணும்போது இந்த இன்புட் டேக்லேருந்து வருது, இந்த இன்புட் டேக்லேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேம் ஆட்ரிபியூட் வச்சு தான் நம்ம கண்டுபிடிப்போம். சரிங்களா. ஸோ இந்த இதுக்கு வந்துட்டு இந்த நேம் காப்பி பண்ணிக்கிறேன், இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். இங்கே எல் நேம், அதாவது லாஸ்ட் நேம். இதுக்கு நேம் பிடபிள்யூடி பாஸ்வேர்டு, இந்த மாதிரி சப்மிட். ஒவ்வொரு விஷயத்துக்கும் நேம் கொடுத்துக்கணும் நம்ம. சரிங்களா. உங்களுக்கு ஹெச்டிஎம்எல்ல நேமோட யூஸ் என்னன்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது. இது நம்ம ஃபார்ம் ப்ராசஸிங் பண்ணும்போது நம்மளுக்கு யூஸ் ஆகிறதுக்காக வச்சுக்கிற பேர். சரிங்களா. இப்போது ஹெச்டிஎம்எல்ல எந்த சேஞ்சுமே நடந்திருக்காது, பட் ஃபார்முக்கு இந்த நேம் ரொம்ப முக்கியம். சரிங்களா. ஸோ ஓவராலாக ஃபார்ம் பார்த்துடலாம். ஃபார்ம் டேக்குள்ளே தான் எல்லா இன்புட் எலமெண்ட்ஸும் இருக்கும். ஒவ்வொரு இன்புட் எலமெண்ட்டுக்கும் அது என்ன இன்புட் எலமெண்ட் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறது இந்த டைப் ஆட்ரிபியூட் தான். டைப் டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி டெக்ஸ்ட் ஃபீல்டாக வரும். டைப் பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுத்துருந்தீங்கன்னா பாஸ்வேர்டு மாதிரி டைப் பண்ணும்போது அதாவது ஸ்டாராக டிஸ்பிளே ஆகும். டைப் சப்மிட் அப்படின்னு கொடுத்துருந்தீங்கன்னா சப்மிட் பட்டன் வரும். டைப் ரீசெட்னு கொடுத்துருந்தீங்கன்னா ரீசெட் பட்டன் வரும். சரிங்களா. அந்த ஒவ்வொரு இன்புட் ஃபீல்டும் நீங்கள் நேம் கொடுத்துக்கணும். ஏன்னா அந்த நேம் கொடுத்தீங்கன்னா தான் ப்ராசஸ் பண்ணும்போது ஓகே எஃப் நேம்ன்ற இன்புட் ஃபீல்டு இது, எல் நேம்ன்ற இன்புட் ஃபீல்டு இது, பிடபிள்யூடி அப்படின்ற இன்புட் ஃபீல்டு இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேஜில் ப்ராசஸ் பண்ண முடியும். இது உங்களுக்கு புரியலன்னா இப்போதைக்கு விட்ருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா. அதுவும் இல்லாமல் இந்த ஃபார்மை நீங்கள் ப்ராசஸ் பண்ணும்போது எந்த பேஜுக்கு நீங்கள் அனுப்பி ப்ராசஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு ஆக்ஷன் அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட் கொடுக்கணும் ஃபார்ம் டேக்கில். அந்த ஆக்ஷன் அப்படின்ற ஆட்ரிபியூட்டுக்கு வேல்யூ ஒரு ஃபைல் நேமாக இருக்கணும். அந்த ஃபார்முக்கு போகிற மெத்தட் ஒன்று கொடுக்கணும். மெத்தட் ஜென்ரலி ஃபார்முக்கு போஸ்ட் மெத்தடாக தான் இருக்கும். சில சமயத்தில் கெட் மெத்தட் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதாவது ஜிஇடி கெட் இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி கெட் மெத்தட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதுதான் ஃபார்ம்ஸோட பேசிக்ஸ். சரிங்களா. ஃபார்ம்ஸை பற்றி தான் மற்ற இன்புட் டைப்ஸு மற்ற சின்ன சின்ன என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.